இந்த இந்திய பூபாகத்தில் ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்றால் கூட்டாட்சி தத்துவம் தழைக்க வேண்டும். கூட்டணி ஆட்சி ரெண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. கூட்டாட்சி ரியல் பெடரலிசம் should usher. அப்பொழுதுதான் இந்திய நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்படும். அண்ணாவின் கனவு நனவாகும். என் மூதாதையர்கள் எந்த மொழியில் பேசினார்களோ, என் கவிஞர்கள் எந்த மொழியை யாத்தார்களோ, எந்த மொழியில் கரகாண முடியாத ஆழம் புதிந்த கருவூலங்கள் இலக்கியங்கள் கிடக்கின்றதோ அந்த மொழி இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக வேண்டும், அதுதான் எனக்கு மனநிறைவு அளிக்கும் என்று சொன்னாரே, அந்த கனவு நனவாவதற்கு, இந்தியாவின் ஒற்றுமை காப்பாற்றப்படுவதற்கு, எல்லா தேசிய இனங்களின் உரிமை காப்பாற்றப்படுவதற்கு, இந்திய மொழிகள் அனைத்தும் ஆட்சி மொழிகள் ஆவதற்கு, அந்த நிலை உருவாக்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடு செய்தியாகட்டும். ஆட்சிபீடம் உங்களுக்கு, நாடு உங்களுக்கு தரப்போகிறது. இங்கே முன்னணி தலைவர்கள் குறிப்பிட்டதை போல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனம் குறைவாக இருந்துவிடக் கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீரர்களுக்கு சொல்லுவேன், இங்கிருந்து புறப்பட்டு தேர்தல் என்று வந்தாலும் சரி, 14 மாதம் கழித்து வந்தாலும் சரி, சோதிடர்கள் சொல்லுகிற காரணத்தினால் அல்லது 5-6 மாதத்தில் வந்தாலும் சரி, இந்த நாட்டின் அரசியல் விபத்து அண்ணன் பேராசிரியர் குறிப்பிட்டதை போல ஒரு அந்த புறத்தில் ஏற்பட்ட விபத்து தமிழகத்தின் அரசியல் விபத்து. அதை அகற்றுவதற்கு முடிவெடுத்து கள நோக்கி புறப்படுங்கள். குருதியின் நதிவழி பறக்கவே, குடையனம் நுரையன மிதக்கவே, கரிதுணி படுபுடல் அடுக்கியே, கரையன இருவுடை கிடக்கவே, எழுந்தது சேனை இழலும், இருந்தது பாரின் முதுகு, விழுந்தது காணும் மலையும் வெறுந்தரை ஆன திசைகள், அதிர்ந்தன 4 திசைகள் அடங்கின 7 கடல்கள், பிதிர்ந்தன மூரி மலைகள், பிறந்தது தூளி படலம் என்ற புதிய கலிங்கத்து பரணி இயற்றுகின்ற களம் செல்லும் வீரர்களாக சபதம் ஏற்றுக்கொள்வோம்.